ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சிருஷ்டிப்பில் இருளாயிருந்த பூமியில் தேவன் முதலாக சிருஷ்டித்தது வெளிச்சம்தான். இந்த வெளிச்சம் தேவனிடமிருந்து வந்தது. நாம் காணுகின்ற இந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் தேவன். மங்காத தெய்வீக ஒளி இல்லை என்றால் நித்திய இருளுக்குள் நாம் தள்ளப்பட்டு போவோம். இந்த நித்திய ஒளியை குறித்து தான் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் எழுதியுள்ளார். இந்த ஒளியானது பாவத்தில் இருளடைந்திருக்கும் மனிதனை ஒளிரச் செய்யும் ஜீவ ஒளி. இந்த ஒளியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வாக்களிக்கப்பட்ட இந்த ஒளிக்காக யூதர் காத்திருந்தனர். ஆனால் நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு தம்மை வெளிப்படுத்திய போது பரிசேயரும் ஆசாரியரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளியை நிராகரிக்க நாம் யூதர் அல்ல, ஆனால் ஒளிக்குள் வரவழைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம் இந்த ஒளியில் நடக்கிறோமா? இன்றே நம்மை சூழ்ந்திருக்கும் இருளிலிருந்து விலகி நித்திய ஒளி நம்மில் பிரகாசிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். மகிமையின் ஒளி வீசுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களில் காணப்படுகிற பாவமான இருள் முழுவதும் எங்களை விட்டு விலகி போகும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை செய்வீராக. தயவுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய விருப்பம் நிறைவேறும்படி உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் நடத்திடாதபடி எங்களை காத்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருடைய வேதனைகள், துன்பம், போராட்டங்கள், பயங்கள் யாவற்றையும் நீக்கி ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்துள்ள மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனிதினம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்யவும் உங்க கிருபை தந்தள்ளுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், ஆசீர்வாத தடைகள் அகலவும், பிள்ளைகள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யுங்க. கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் நீக்கி சுகப்பேருண்டாக செய்து காத்து கொள்ளுங்க. நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெயிப்போரின் வேண்டுதலை நிறைவேற்றி துக்கம் களிப்பாக மாறச் செய்யுங்க. ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலையை மாறச் செய்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க. கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தயவு செய்தல்லுங்க. கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களிலும், ஆன்லைன் சூதாட்டத்திலும், மது, போதை, கஞ்சா, புகையிலை போன்ற தீய பழக்கங்களிலும் ஈடுபட்டு வாழ்வை சீரழித்து ஆரோக்கியம் இழந்து மனம் பேதலித்து கவலையோடு கஷ்டங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமான சமாதானமாக வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி தெருவோரங்களில் ஆதரவற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக வாழும் ஒவ்வொருவரும் உங்க பாதுகாப்பை பெற்று பரிசுத்தமாக வாழவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும் தேவரில் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையும் வழிநடத்தலையும் பெற்று ஆசீர்வாதமாக ஊழியம் செய்யவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.